சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகளை அறிவித்து அசத்தியுள்ளார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் விக்ரம் கோட்டா. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் உள்ள உழைப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் அருமாத்தபுரம் பகுதியில் ரயில் மேம்பாலத்தில் 38,60,60,000 மதிப்பீட்டில் விபத்து தடுப்பு பாதுகாப்பு இரும்பு வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகளை அறிவித்து அசத்தியுள்ளார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். ராடிசன் ப்ளூ ஹோட்டல் சூட் GRTயில் சென்னையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் GRT ஹோட்டல் ரிசார்ட்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரபல சுற்றுலா இணையதளமான லோன்லி பிளானட்டின் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் புதுச்சேரி உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியாவில் இருந்து இடம்பெற்ற ஒரே இடம் இதுதான். லோன்லி பிளானட்டின் சிறப்பு தேர்வான பாண்டிச்சேரியை அனுபவிக்க பயண தொகுப்பை வெளியிட்டு பாண்டிச்சேரியின் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டாடுவதற்காக ராடிசன் ரெசார்ட் பாண்டிச்சேரி ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொகுப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு சூரிய ஒளி, காலை உணவு, வரவேற்பு வசதிகள், அரை நாள் நகர சுற்றுப்பயணம், தமிழ் உணவு அனுபவம், உணவு பானங்கள் மற்றும் ஸ்பா சேவைகளில் தள்ளுபடிகள் மற்றும் ஒரு சிறப்பு பிரியாவிடை பரிசு உள்ளிட்ட ஒரு தொகுக்கப்பட்ட பயண திட்டத்தை வழங்குகிறது. இது ஒரு அற்புதமான, மனதுக்கு நெருக்கமான மற்றும் மறக்க முடியாத பாண்டிச்சேரி சுற்றுலா அனுபவத்தை வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் விக்ரம் கோட்டா எழுதிய புத்தகமான கிரேட் பட்டர்ஃப்ளை என்பிளட் என்கிற நிலைத்தன்மை பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் சங்க செயற்குழு உறுப்பினர் செல்லதுரை தலைமையில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் சங்க கொடியை ஏற்றி வைத்து மே தின விழாவை சிறப்பாக கொண்டாடினார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மே தின விழா புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள SCTC பேருந்துகள் நிலைய வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க செயற்குழு உறுப்பினர் செல்லதுரை தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு சங்கக்கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி மே தினத்தை சிறப்பாக கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக முன்னாள் பொதுக்குழு தலைவர் கேப்ரியல், மதிமுக அவைத்தலைவர் செல்வராசு, துணை அமைப்பாளர்கள் கலைவாணன், மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் மாசிலாமணி, தொகுதியின் செயலாளர் சந்திரன், தொழிற்சங்க மாநில செயலாளர் வேதா வேணுகோபால், பாராளுமன்ற தொகுதி மாநில இணையதள அமைப்பாளர் கரிகாலன், நெல்லித்தோப்பு தொகுதியின் அவைத் தலைவர் செந்தில்குமார், தேவா உள்ளிட்ட பணிமுனை தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜிக்மர் ஊழியர் நலசங்கம், ஜிக்மர் பணியாளர் நலசங்கம் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஜிக்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிக்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் ஜெயக்குமார், கமலக்கண்ணன், நேதாஜி, குணசீலன், மதன் மற்றும் சங்க உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிக்மர் ஊழியர் நலசங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணமூர்த்தி நன்றியுரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிக்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள E10 பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி மே தின கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள E10 பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி
உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் நாராயணன், பொறுப்பாளர் பூங்கோதை, சங்க பொறுப்பாளர் மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். புதுச்சேரியில் அருமாத்தபுரம் பகுதியில் ரயில் மேம்பாலத்தில் 38,60,000 மதிப்பீட்டில் விபத்து தடுப்பு பாதுகாப்பு இரும்பு வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அருமாத்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் 11,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடக்கு பக்க சேவை சாலையில் உள்ள பழைய யூ வடிவ வடிகாலுடன் புதியதாக கட்டப்பட்ட யூ வடிகாலை இணைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதேபோல் அதே பகுதியில் அருமாத்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் விபத்து தடுப்பு பாதுகாப்பிற்கு இரும்பு வேலி அமைப்பதற்கு சுமார் 38,60,000 மதிப்பீட்டில் ஒப்புதல் பெறப்பட்டு அந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர்கள் கண்ணன், ஜெகன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கல்லூரியின் ஆண்டு விழா செலசியா 2025 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த விழாவினை கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அவர்கள் தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றினார். இந்த விழாவை தக்கஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு தலைமையுரை ஆற்றினார். செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். இணை செயலாளர் வேலாயுதம், திருமதி வைஷ்ணவி ராஜராஜன், நிலா பிரியதர்ஷினி மற்றும் சூரியகுமார் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் இந்த கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலை திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2ஆம் நாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளர் நடிகருமான சந்தோஷ் நாராயணன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை, மாடல், நடன கலைஞருமான பிரீத்தி முகுந்தன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அவர்கள் தம் உரையில் மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் அவர்கள் தம் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம். அதனைத் தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களை இசையமைத்து பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். திரைப்பட பாடகர்கள் ஆண்டனி தாசன், ஸ்ரீதர் சேனா மற்றும் பிரியா ஜேசன் இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் இன்றைய விழாவில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் SMBCயின் டாக்குமெண்ட்ரி குறும்படம் வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து யூடியூப் புகழ்பெற்ற VJ சித்து மற்றும் ஷெரீப் அவர்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சி நடத்தினர். நிறைவாக கண்களை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள், மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் முனைவர் மலர்கண், மயிலம் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் செந்தில் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 9,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக நன்றியுரை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா?
புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact BCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டு இயக்கத்தின் முதல் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் தமிழ் அரசு ஓமலூர் தொகுதியின் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளையொட்டி அவர் பிறந்தநாளான ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை உலக தமிழ் மொழி நாள் வார விழாவை அரசு சார்பில் கொண்டாட ஆணை பிறப்பித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெரமநல்லூர் தொகுதியின் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எதிரொலி முனியன், மேனாள் சாகித்ய அகாடமியின் பொதுக்குழு உறுப்பினரும் புதுச்சேரி அரசு மொழி பெயர்ப்பாளருமான கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், சென்னை அண்ணா நகர் முகேஷ் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் மதிப்புறு முனைவர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்ச்சியில் படைப்பாளர் கூட்டு இயக்கத்தின் நிர்வாகிகளான துணைத் தலைவர் கொங்கணாபுரம் மு ஜெகநாதன், செயலாளர் சிற்றுளி ராம் கணேஷ், பொருளாளர் கமல் சந்தோஷ், அமைப்பு செயலாளர் செல்லத்தாயி உட்பட செயற்குழு உறுப்பினர்களான தியாக துருகம் வளர்மதி செல்வி, வேட்டவளம் டேவிட், கொழப்பலூர் பாபு, திருப்பூர் கனக சிவா ஆகியோர் பங்கேற்றனர். படைப்பாளர் கூட்டியக்கத்தின் ஆக்க நோக்கங்களும் சட்டத்திட்ட விதிமுறைகளும் வரையறை செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அவைத் தலைவர் பரணி ரமணி தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் இணை செயலாளர் கதிர் ரமேஷ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அன்று மாலை உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் தமிழ் இணைய கல்விக் கழக கலையரங்கில் நடத்திய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையேற்ற உலக தமிழ்மொழி நாள் வார விழாவில் தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டு இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் திரளாக பங்கேற்றனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் செயலாளர் வசந்த் அவர்கள் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதியில் பணிபுரியும் சுமார் 75 துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் UV குழுமம் உத்தரவேல் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள், தொகுதியின் தலைவர் தனிகைவேல், துணைத் தலைவர் தெய்வ சிகாமணி, பொதுச் செயலாளர் செந்தில்குமார், இணை செயலாளர் அன்பு சங்கர், எர்னா TUC மாநில செயலாளர் முருகன், மத்திய மாவட்ட இணை செயலாளர் இன்பராஜ், மாநில இளைஞர் அணி செயலாளர் ஹேமச்சந்திரன், மாநில தொண்டரணி செயற்குழு உறுப்பினர் வேதா, மகளிர் அணி ஆனந்தி, செயற்குழு உறுப்பினர்கள் முரளி, சுரேஷ், ரகுராம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் இளைஞர் அணி செயலாளர் பிரபு, சுதாகர், யோகேஷ், கணேஷ் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் முடிவில் நிர்வாகிகள் அனைவரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் இருகரம் கூப்பி நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவானது கல்லூரியின் பகுதியில் அமைந்துள்ள லக்ஷ்மண கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளான விளையாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி, நடனப் போட்டி, தேச தலைவர்களின் மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் ராமஜெயம், திருக்கனூர் கன்சியூமர் குரூப் தலைவர் முத்துரங்கம் செட்டியார் ஆகியோர் தலைமை தாங்கினார். ஆர்வி காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் ராஜாராம், லக்ஷ்மண திருமண மண்டபத்தின் உரிமையாளர் மண்ணாங்கட்டி என்கிற லக்ஷ்மணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நியூலாண்ட் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகி ரங்கநாதன், முத்திரையர் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி முத்துராமன், JC வெங்கடேசன், ட்ரஸ்டி கேலக்ஸி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சம்பந்தம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் தலைமையில் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்ல முத்து மாரியம்மன் ஆலயம் அருகே கழிவுநீர் வாய்க்காலில் ஸ்லாப் அமைப்பதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளை மாதந்தோறும் நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் ஸ்லாப் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், ஒரு சில தினங்களில் நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் மேல் ஸ்லாப் அமைக்குமாறு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மே தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மே 1 உழைப்பாளர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி முழுவதும் அரசியல் கட்சியினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார்கள். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் INTC 25ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, INTC மாநில தலைவர் பாலாஜி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் சிவ சண்முகம், செல்வநாதன், ஜெகன் லட்சுமிகாந்தன், மகிழா காங்கிரஸ் மாநில மகிழா நிர்வாகி ரத்னா, INTC மாநில நிர்வாகிகள் ஜான் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புடவை, தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் பெயர் பலகையை சமூக சேவகி பச்சை வாழியம்மாள் தலைமையில் திறக்கப்பட்டது. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் ஆட்டோ சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சமூக சேவகி பச்சை வாழியம்மாள் தலைமை தாங்கி பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் கர்ணா என்கிற மனோகர் ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினார். தொடர்ந்து இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செல்வகுமார், வணங்காமுடி, ராஜா ஹார்ட்ஸ், ஆதி, வழக்கறிஞர் வடிவரசன், சந்துரு, பாஸ்கர், விக்ரமாதித்தன், பிரவீன், சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க ஒரே பார்த்து ஓகேண்ணா. திருக்கனூர் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரத்த தானம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது.
இந்த முகாமிற்கு விஜய் அறக்கட்டளையின் நிறுவனர் பாலச்சந்திரன் தலைமை தாங்கினார். விஜய் கல்லூரியின் துணைவேந்தர் திருமதி ஜானகி தேவி முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் கமலக்கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் திருக்குனூரை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி அரசு கலைக் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்லூரியில் உயர்கல்வி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகளை அறிவித்து அசத்தியுள்ளார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் விக்ரம் கோட்டா. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் உள்ள உழைப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் அருமாத்தபுரம் பகுதியில் ரயில் மேம்பாலத்தில் 38,60,60,000 மதிப்பீட்டில் விபத்து தடுப்பு பாதுகாப்பு இரும்பு வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.